Hi friends, welcome to the channel. நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இன்றைக்கி சி லாங்குவேஜில் செல்ஃப்-ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர் இன் சி லாங்குவேஜ். ஓகே, நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், ஸ்ட்ரக்சர் கான்செப்ட் படிச்சிருப்போம், நெஸ்டட் ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம், பாயிண்ட் ரெண்டு ஸ்ட்ரக்சர், அரே ஆஃப் ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்துருக்கோம். இந்த லாஸ்ட் இது செல்ஃப்-ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இது நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு செகண்ட் செமஸ்டர் யூனிட் 4 உள்ள டாபிக். ஓகே, இது செல்ஃப்-ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர்னால் என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக ஃபங்க்ஷன்ஸ்லாம் படிச்சிருப்போம். ரிகர்சிவ் ஃபங்க்ஷனாக அந்த ஃபங்க்ஷன் அதே கால் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர்னா மீனிங் என்னன்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து பாயிண்டிங் டு த சேம் டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் கால்டு செல்ஃப் ரெஃபரன்ஷியல். அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அதையே பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஓகே, அங்கேருந்து லிங்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதே இதை பாயிண்ட் பண்ணுச்சு அப்படின்னா செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர் அப்படிம்பாங்க. இந்த செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சரில் வந்து ஹேவ் ஒன் ஆர் மோர் பாயிண்டர் விச் பாயிண்ட் டு த சேம் டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அஸ் தர் மெம்பர். ஆட்டோமேட்டிக்காக ஒன் ஆர் மோர் வந்து நீங்கள் அதை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு சின்டாக்ஸ் என்னென்னு பாருங்கள். அதுக்கு ஸ்ட்ரக்ட் நோடுன்னு கொடுத்துருக்கேன். அந்த நோடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேட்டா வச்சுருக்கேன், இன்ட்டு D1 இன்ட்டு D2ன்னு ரெண்டு டேட்டா இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரக்ட் நோட் ஆஸ்டிக்ஸ் லிங்க்னு கொடுக்குறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கானது இதுக்கு மீனிங் என்னென்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ட்ரக்ட் நோடுக்கு ஒரு என்னது ஸ்ட்ரக்ட் வேரியபிள் கிரியேட் பண்ணுற லிங்க். ஸோ அந்த லிங்க் என்ன பண்ணும் அப்படின்னா அதையே பாயிண்ட் பண்ணிட்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதுலேருந்து ஆட்டோமேட்டிக்கான செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சராக மீனிங் இதே நோடு வந்து அதையே பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு சேம் டேட்டா டைப்பில். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஒரு லிங்க் வச்சுக்கலாம், மோர் தென் ஒன் லிங்க்கும் வச்சுக்கலாம். ஓகே, ஒரு லிங்க் வச்சுன்னா சிங்கிள் லிங்க்கும்பாங்க. ஸோ மோர் தென் ஒன் லிங்க்னா மல்டிபிள் லிங்க் டைப்ஸ்ன்னு இருக்கு. ஓகே, இதோட சின்டாக்ஸ் என்ன, வாய்டு மெயின். இப்போ எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னா, வாய்டு மெயினில் போய்ட்டு ஸ்ட்ரக்ட் நோட் ஸ்பேஸ் S1 கொடுத்து நம்ம அக்சஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து என்னென்னா, இன் திஸ் எக்ஸாம்பிள் லிங்க் இஸ் எ பாயிண்டர் டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைப் நோட். இங்கே லிங்க்ங்கிறது பாயிண்டர் டு த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைப் நோட் அப்படிங்கிறோம். ஸ்ட்ரக்சர் நோட் இஸ் ஏ செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர். இங்கே ஓகே, லிங்க் இஸ் ஏ ரெஃபரன்சிங் பாயிண்டர். இங்கே வந்து செல்ஃப் ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரக்சர் நோடு, லிங்க் வந்து ரெஃபரன்சிங் பாயிண்டர் இருப்பாங்க. இங்கே ஒரு பாயிண்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்டர் ஷுட் பி இனிஷியலைஸ்டு ப்ராப்பர்லி பிஃபோர் ஆக்சஸிங் as by default it contains a garbage value. நம்ம என்ன பண்ணணும், இந்த வேரியபிள்லாம் யூஸ் பண்ணுறோன்னா கரெக்டாக நம்ம இனிஷியலைஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணணும். சப்போஸ் நம்ம எதுவுமே இனிஷியலைஸ் பண்ணணும், பை டிஃபால்ட்டாக இட் கண்டைன்ஸ் அ கார்பேஜ் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இதில் டைப்ஸ் ஆஃப் செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட் ஒன் என்னது சிங்கிள் லிங்க், செகண்ட் ஒன் மல்டிபிள் லிங்க்ஸ். செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர் வித் சிங்கிள் லிங்க். சிங்கிள் லிங்க்னா நம்ம இப்போ பார்த்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள். மல்டிபிள் லிங்க்ஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே நம்ம மோர் தென் ஒன் பாயிண்டர் வச்சு நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிம்பாங்க. ஃபஸ்ட்டு செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர் வித் சிங்கிள் லிங்க் வச்சுக்கோங்க. இட் ஹேவ் ஒன்லி ஒன் செல்ஃப் பாயிண்டர் as their member. அதில் வந்து ஒன்லி ஒன் பாயிண்டர் மட்டும் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஸோ ஃபிகர் சோர்ஸ் ஆப்ரேஷன் சேம் ஃபிகர் தான், அங்கே நம்ம கொடுத்த அதே ஃபிகர் தான். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஒரே ஒரு பாயிண்டர் மட்டும் இருக்கும், செல்ஃப் பாயிண்டர். ஓகே, ஸ்ட்ரக்சர் நோட் ஸ்பேஸ் ஆஸ்டிக் ஸ்பேஸ் லிங்க் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு நோடை வச்சு நீங்கள் என்னது ஒன்லி ஒன் செல்ஃப் பாயிண்டர் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கானது செல்ஃப் ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரக்சர் வித் சிங்கிள் லிங்க் அப்படிம்பாங்க. இதோட டயக்ராம் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் கிரியேட் பண்ணுறேன், ஒரு ரெண்டு நோடு கிரியேட் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரக்ட் நோடு கொடுத்துட்டு S1 S2 கிரியேட் பண்ணுறேன். அங்கே S1 S2 ஸ்ட்ரக்சர் வேரியபிள் அசைவ் பண்ணணும் அப்படின்னா, அப்போ S1ல் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தா, S1ல் வந்து D1 D2 இருக்குது. அப்புறம் இன்னொரு டேட்டா டைப் வந்து லிங்க்னு ஒன்று இருக்கும். அதுமாதிரி S2ல் பார்த்தீங்கன்னா D1 D2 அதுக்குள்ளே இருந்து ஒரு லிங்க்னு இருக்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் S1 S2 D1 D2க்கு நான் டேட்டா கொடுக்குறேன். D1 வந்து 100 கொடுக்குறேன், S1.D2 வந்து 200 கொடுக்குறேன், S2.D1 வந்து 300 கொடுக்குறேன், S2.D2 வந்து 400 கொடுத்துருங்க அப்படின்னா, அப்போ இந்த லிங்க்குங்கிறது ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா ஃபஸ்ட்லேருந்து செகண்டுக்கு மட்டும் தான் லிங்க் போகும் பாருங்கள். தட் இஸ் இந்த லிங்க் ஆட்டோமேட்டிக்கானது. இந்த லிங்க் இப்போ லாஸ்ட் லிங்க் வந்து நமக்கு கண்டினியூ ஆகாது, ஏன்னா ஆட்டோமேட்டிக்கானது. அது வந்து ஆட்டோமேட்டிக்கானது நம்ம அதுக்கப்புறம் லிங்க் போகல. இப்போ நமக்கு வந்து ஒன்லி 2 நோட்ஸ் தான் இருக்குது. S1 ஒரு நோடு அசைன் பண்ணால், S2ன்னு ஒரு நோடு அசைன் பண்ணோன்னா S1லேருந்து S2க்கு மட்டும் தான் லிங்க் போகும், S2லேருந்து லிங்க் போகாது, ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு எந்த நோடும் இல்லை. ஸோ அதனால் அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லுன்னு அசைன் பண்ணுறோம். இதில் விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு எல்லா வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள். ப்ரோக்ராம் ஃபார் சிங்கிள் லிங்க் நான் ஹேஸ் இன்க்ளூட் stdio.header ஃபைல் கொடுத்தாச்சு. ஸ்ட்ரக்ட் நோடில் வந்து இன்ட்டு D1 D2, ஸ்ட்ரக்ட் நோடில் வந்து ஆக்சிஸ் லிங்க். இது நம்ம அங்கே கொடுத்த அதே கான்செப்ட் தான், ஒன்று யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். வாய்டு மெயின் கொடுத்தாச்சு. அப்போ நான் ரெண்டு நோடு கிரியேட் பண்ண போகிறேன். ஸ்ட்ரக்ட் நோட் ஸ்பேஸ் S1, ஸ்ட்ரக்ட் நோட் ஸ்பேஸ் S2. அப்போ நோடு 1ங்கிறது S1, நோடு 2ங்கிறது ஆட்டோமேட்டிக் S2. ரெண்டு ஸ்ட்ரக்சர் வேரியபிள் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து ஃபஸ்ட் நான் கிரியேட் பண்ணேன். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நம்ம வேல்யூஸ் எதுவும் கொடுக்கலைன்னா பை டிஃபால்ட்டாக என்ன ஆகும் அப்படின்னா கார்பேஜ் வேல்யூ இருக்கும். அதை நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ நான் பண்ணுறேன், நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொல்லியிருக்கோம் ஸ்ட்ரக்சர் வேரியபிள் கிரியேட் பண்ணியாச்சுனால மெமரி அலோகேட் ஆகும். அந்த மெமரியோட அட்ரஸ் நம்ம பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதில் பிரிண்ட் ஆஃப் கொடுத்து நான் அந்த டெசிமல் ஃபார்மேட்டில் அட்ரஸ் ஆஃப் S1 என்னங்கிற பார்க்க %u ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணுறோம். அதே ஹெக்ஸா டெசிமல்லையும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஹெக்ஸா டெசிமல் ஃபார்மேட்லையும் நான் அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன். அப்புறம் D1ஓட வேல்யூ D2ஓட வேல்யூ நம்ம எதுவுமே இனிஷியலைஸ் பண்ணல, பை டிஃபால்ட்டாக கார்பேஜ் வேல்யூ இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் வந்து அட்ரஸ் ஆஃப் S1 பாருங்கள் 65,520. அதே ஹெக்ஸா டெசிமல் ஃபார்மேட்டில் பாருங்கள் F0 இருக்குது. அப்போ D1ஓட வேல்யூ பாருங்கள் -29,254. நீங்கள் ரன் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் அவுட்புட் வரலாம், செக் பண்ணிக்கோங்க. D2 வந்து 12,803 வருது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் கார்பேஜ் வேல்யூ வருது. மெமரி மட்டும் பக்காவாக அலோகேட் ஆகிடுச்சு. மெமரி
டெசிமல் ஃபார்மேட்டில் வந்து 65520, ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்டில் FF0 இருக்குது. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் இங்கே தான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் S1 அலோகேட் பண்ணீங்க. அப்போ S1ஓட சைஸ் என்ன இருக்குன்னு நான் கெஸ் பண்ணுறீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா நம்ம ஸ்ட்ரக்சரில் ஒரு பாயிண்ட் படிச்சிருப்போம். இன்டிஜர்னா 2 bytes கொடுத்துருப்போம். D1க்கு 2 bytes, T2க்கு 2 bytes இருக்குது. டோட்டலாக 2 + 2 வந்து 4 bytes. அப்போ லிங்க்குக்கு எனக்கு எவ்வளோ அலோகேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிங்க்குங்கிற மீனிங் என்னென்னா அது வந்து அது அட்ரஸ் தான் பாயிண்ட் பண்ண போகுது. அந்த அட்ரஸ்க்கு எத்தனை டேட்டா வேணும்னு பாருங்கள். இங்கே எனக்கு அட்ரஸ் என்ன இருக்குது, FF0 இருக்குது. ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்லேயே பாருங்கள் FF0 இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 2 bytes டேட்டா இருக்குது. அந்த FF நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுங்க, பைனரியாக ரீப்ளேஸ் பண்ணால் F வந்து ரீப்ளேஸ் விட்டு 4 1 வருமா, 1 1 1 1 அப்படியே ரீப்ளேஸ் பண்ணால் டோட்டலாக 16 bit இருக்கும். அதுக்கு ஒரு 2 bytes. அப்போ D1க்கு 2 bytes, D2க்கு ஒரு 2 bytes, இந்த லிங்க்குக்கு ஒரு 2 bytes, டோட்டலாக அந்த 6 bytes மெமரி வந்து எனக்கு அலோகேட் ஆகும். சைஸ் ஆஃப் S1 பாருங்கள் 6 bytes. இதே நீங்கள் ஆன்லைன் கம்பைலர் ரன் பண்ணுறீங்க 32 bits அங்கே மெமரி அப்படின்னா அங்கே 4 + 4 வந்து 8 bytes வரும். அங்கே செக் பண்ணி அங்கே வந்து இன்டிஜருக்கு வந்து 4 bytes இருக்கும். அப்போ 4 + 4 8 வரும். லிங்க்குக்கு ஒரு 4 வந்து 12 bytes வரைக்கும் வரும். இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பைலர் சேஞ்ச் ஆகும். இது நான் டர்போசியில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இது +2 இது 2, லிங்க்குக்கு ஒரு 2 bytes, டோட்டலாக 6 bytes மெமரி அலோகேட் ஆகுது. இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், நோடை கிரியேட் பண்ணிட்டோம். டிஃபால்ட் வேல்யூ என்னன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நான் இனிஷியலைஸ் பண்ண போகிறேன். அப்போ S1.D1 வந்து 100, S1.D2 வந்து 200 கொடுத்தாச்சு. அப்போ இனிஷியலாக S1.link வந்து நல்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் S1 அந்த அட்ரஸ்லாம் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ S1ஓட அட்ரஸ் என்னன்னு பாருங்கள். அட்ரஸ் ஆஃப் S1 வந்து 65520, D1 S1.D1ஓட வேல்யூ வந்து 100, S1.D2ஓட வேல்யூ வந்து 200 பிரிண்ட் ஆச்சு. அதேமாதிரி நான் S2 இனிஷியலைஸ் பண்ணுறேன். S2.D1 வந்து 300, S2.D2 வந்து 400, S2.link வந்து நல்லுன்னு கொடுத்துருக்கேன். இப்போ S2க்கு ஆட்டோமேட்டிக் அட்ரஸ் அலோகேட் ஆகிருக்கு. அந்த அட்ரஸையும் பார்த்துக்கோங்க. அட்ரஸ் ஆஃப் S2 வந்து 65514 இருக்குது. D1 = 300, D2 = 400 பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் இப்போ தான் லிங்கிங் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன். லிங்கிங்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லிங்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணி S1லேருந்து S2க்கு லிங்க் பண்ணணும். அப்போ மீனிங் என்னென்னா S1.linkங்கிறது அட்ரஸ் ஆஃப் S2. அப்போ S1லேருந்து S2க்கு போகுது. அப்போ S1.links = அட்ரஸ் ஆஃப் S2ன்னு கொடுக்குறோம். அப்போ மீனிங் என்ன, அந்த S2வில் உள்ள அட்ரஸ் வந்து S1 லிங்க்குக்கு வந்து ஸ்டோர் ஆகுது. இப்போ நான் பிரிண்ட் பண்ணும்போது பிரிண்ட்அப்பில் வந்து S1.link நான் பிரிண்ட் பண்ணுறேன். பர்சன்டேஜ் ஃபார்மேட்டில் பாருங்கள். அந்த S2வில் உள்ள அட்ரஸ் வந்து 65514 பிரிண்ட் ஆகிட்டு. அப்போ நெக்ஸ்ட் வந்து அக்சஸிங் த டேட்டா மெம்பர்ஸ் ஆஃப் S2 யூசிங் S1. அப்போ மீனிங் நான் லிங்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன். அப்போ என்ன பண்ணுறேன், அக்சஸிங் த டேட்டா மெம்பர் ஆஃப் S2 அக்சஸ் பண்ண போகிறேன் பை யூசிங் S1. அப்போ S1 வச்சு நான் அக்சஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்க்க போகிறோம். பிரிண்ட்அப்பில் வந்து S2.D1, S2.D2 எது யூஸ் பண்ணுற பாருங்க, S1.linkன்னு கொடுத்துட்டு -D1. அப்போ மீனிங் S1லேருந்து அந்த லிங்க் வழியாக D1 போகுது, S1 வழியாக லிங்க் வழியாக அந்த D2 போகுது. இப்போ நீங்கள் டேட்டா பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அக்சஸிங் டேட்டா மெம்பர் S2 யூசிங் S1, S2.D1 வந்து 300, S2.D2 வந்து 400. அப்போ நீங்கள் அக்சஸ் பண்ணுறது வந்து S2ஓட மெம்பர் தான். எதை வச்சு அக்சஸ் பண்ணுறோம், S1 லிங்க்கை வச்சு நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து ஆட்டோமேட்டிக்கான செல்ஃப்-ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர் வித் சிங்கிள் லிங்க். அப்போ சிங்கிள் லிங்க்கை கொடுத்து அதில் உள்ள எல்லா டேட்டாவும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி படித்தோம், .2 ஸ்ட்ரக்சர் படிக்கும்போது ஹைஃபன் கொடுத்து ஆரோ கிரேட்டர் சிம்பிள் கொடுத்து அக்சஸ் பண்ணுவோம், சேம் ஃபார்மேட். ஸோ இது வந்து சிங்கிள் லிங்க்கு கொடுத்துருக்கோம். செகண்ட் வந்து செல்ஃப்-ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர் வித் மல்டிபிள் லிங்க்ஸ். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக மீனிங் என்னது, இட் ஹேவ் மோர் தென் ஒன் செல்ஃப் பாயிண்டர்ஸ். நீங்கள் அங்கே வந்து ஒன்று கொடுத்தோம், இங்கே மோர் தென் ஒன் கொடுத்துக்கலாம். ஓகே, அதோட ஃபிகர்ஸ் என்னன்னு பாருங்கள். ஸ்ட்ரக்சர் நோடு கொடுத்துருக்கேன், இன்ட்டு டின்னு ஒரு டேட்டா கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரக்ட் நோடுன்னு சொல்லி ஸ்டாரில் வந்து ப்ரீவியஸ் லிங்க்கு, ஸ்ட்ரக்ட் நோடு ஸ்டாரில் வந்து நெக்ஸ்ட் லிங்க், ப்ரீவியஸ் லிங்க்கு நெக்ஸ்ட் லிங்க் கொடுங்க. அப்போ மீனிங் என்னென்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் டேட்டா டைப்பில் ஒன்று ப்ரீவியஸ் லிங்க் இருக்குது, நெக்ஸ்ட் லிங்க் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக டூ செல்ஃப் பாயிண்டர்ஸ் இருக்குது. ஓகே, அந்த ரெண்டுமே எதை பாயிண்ட் பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக நோடு தான் பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே, அதோட கரஸ்பாண்டிங் ஸ்ட்ரக்சர் பார்க்குறீங்க. இப்போ நான் வந்து ஒரு 3 ஸ்ட்ரக்சர் நோடு கிரியேட் பண்ணுறேன். ஸ்ட்ரக்சர் நோடில் வந்து 3 ஸ்ட்ரக்சர் வேரியபிள் S1, S2, S3. அப்போ S1ல் என்ன இருக்குன்னு பாருங்கள். S1ல் வந்து ப்ரீவியஸ் லிங்க் இருக்கும், D இருக்கும், நெக்ஸ்ட் லிங்க் இருக்கும், 3 வேரியபிள் இருக்குது. ஓகே, அதுமாதிரி S2ல் என்ன அது உள்ள டேட்டா என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு என்னது S1க்கு முன்னாடி எந்த நோடுமே இல்லை. அப்போ ப்ரீவியஸ் லிங்க் வந்து கண்டிப்பாக நல்ல தான் இருக்கும். அப்போ S1.dல வந்து நான் 100 கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் லிங்க் வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்போ நெக்ஸ்ட் S2 கொடுக்குறேன். S2லேயும் ப்ரீவியஸ் லிங்க் இருக்குது, D இருக்குது, நெக்ஸ்ட் லிங்க் இருக்குது. S2.d வந்து நான் 200 கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் S3 கொடுக்குறேன். S3லேயும் ப்ரீவியஸ் லிங்க் இருக்குது, D இருக்குது, நெக்ஸ்ட் லிங்க். S3.d வந்து 300 கொடுத்தாச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் லிங்க்லாம் க்ரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் லிங்க் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள், S1லேருந்து S2க்கு வந்து நெக்ஸ்ட் லிங்க் போகணும், S2லேருந்து S1க்கு வந்து ப்ரீவியஸ் லிங்க் வரணும். கரெக்டாக மீனிங் வச்சுக்கோங்க. S1லேருந்து S2க்கு போகிறது ஃபார்வர்ட் லிங்க், S2லேருந்து S1 போகிறது வந்து ஆட்டோமேட்டிக்கான ரிவர்ஸ் லிங்க்கில் பாருங்கள், பேக்வர்ட் லிங்க். ஓகே, அதேமாதிரி நெக்ஸ்ட் பண்ணுற S2லேருந்து S3க்கு வந்து ஒரு ஃபார்வர்ட் லிங்க் போகும், S3லேருந்து ஆட்டோமேட்டிக்கான ப்ரீவியஸ் லிங்க் வரும். அதே மாதிரி S3ல் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லிங்க் வந்து கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு எந்த நோடு இல்லை. நிறைய கரெக்டாக வச்சுக்கோங்க. S1ங்கிறது ஃபஸ்ட் நோடு, அதுக்கு முன்னாடி எந்த நோடு இல்லை, அதனால் ப்ரீவியஸ் லிங்க் வந்து நல். அதுமாதிரி S3 வந்து லாஸ்ட் நோடு, அதுக்கப்புறம் எந்த நோடு இல்லை, அங்கே வந்து நல் கொடுத்துருக்கோம். அப்போ ரிமைனிங்கில் உள்ளது வந்து ஃபார்வர்ட் லிங்க்கு, பேக்வர்ட் லிங்க், இதை மட்டும் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணால் போதும். அதை வச்சு நீங்கள் எப்படி டேட்டா அக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் கோடிங்குள்ளே போங்க.
கொடுத்துக்கோங்க. ப்ரோக்ராம் ஃபார் மல்டிபிள் லிங்க்ஸ் சேம் ஹேஸ் இன்க்ளூட் stdio.h கொடுத்தாச்சு. ஸ்ட்ரக்ட் நோடில் வந்து இன்ட் டி, ஸ்ட்ரக்ட் நோடில் வந்து ப்ரீவியஸ் லிங்க் நெக்ஸ்ட் லிங்க் கொடுத்தாச்சு. ஓகே, அப்புறம் மெயின் ப்ரோக்ராம் வர 3 நோடு கிரியேட் பண்ணுறோம். ஸ்ட்ரக்ட் நோடு S1 S2 S3 3 ஸ்ட்ரக்சர் வேரியபிள் கிரியேட் பண்ணியாச்சு. S1 S2 S3 கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ 3ஐயும் நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறோமா. அப்போ S1 டாட் ப்ரீவியஸ் ஃபஸ்ட் இனிஷியலாக என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் நல் கொடுத்துரும். S1 டாட் ப்ரீவியஸ் லிங்க் நல், S1 டாட் நெக்ஸ்ட் லிங்க் நல், S1 டாட் டி மட்டும் 100 கொடுத்துருங்க. அதேமாதிரி S2 டாட் டி வந்து 200, ரிமைனிங் 2 வந்து நல் கொடுத்தாச்சு. S3 டாட் டி வந்து 300 கொடுத்தாச்சு. ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் லிங்க் எல்லாமே நல் கொடுத்தாச்சு. ஸோ மீனிங் பார்த்தீங்கன்னா 3லேயே டேட்டா மட்டும் தான் வச்சுருக்கோம். 100 200 300 வச்சு இனிஷியல் எல்லாத்தையும் நல் பண்ணியாச்சு. இந்த கோடிங் படி பார்த்தோம் அப்படின்னா ஃபார்வர்ட் லிங்க் ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன். ஃபார்வர்ட் லிங்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது நல்லா பார்த்தீங்கன்னா S1லேருந்து S2க்கு ஒன்று போகும், S2லேருந்து S3க்கு ஒன்று போகும். அதான் மீனிங். அப்போ S1 டாட் நெக்ஸ்ட் லிங்க் ஈக்குவல் டு அட்ரஸ் ஆஃப் S2. அப்போ S2 டாட் நெக்ஸ்ட் லிங்க் ஈக்குவல் டு அட்ரஸ் ஆஃப் S3. மீனிங் ஒரு S1 S2 S1லேருந்து ஒரு நெக்ஸ்ட் லிங்க் வரும், S2லேருந்து நெக்ஸ்ட் S1லேருந்து நெக்ஸ்ட் லிங்க் வந்து பாயிண்டிங் தான் அட்ரஸ் ஆஃப் S2. அப்போ S2லேருந்து நெக்ஸ்ட் லிங்க் வந்து பாயிண்டிங் அட்ரஸ் ஆஃப் S3. இது ஃபார்வர்ட் லிங்க். இதே பேக்வேர்ட் லிங்க் பார்க்கும்போது என்னென்னா S2க்கு வந்து ப்ரீவியஸ் லிங்க் வந்து S1, S3க்கு வந்து ப்ரீவியஸ் லிங்க் வந்து S2, அவ்வளோதான். ஓகே, S1க்கு வந்து ப்ரீவியஸ் லிங்க் கிடையாது. ஓகே, S2க்கு ப்ரீவியஸ் லிங்க் வந்து S1, S3க்கு ப்ரீவியஸ் லிங்க் வந்து S2 கொடுக்குறோம். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், அக்சஸிங் த டேட்டா ஆஃப் S1 S2 S3. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 3ஐயும் அக்சஸ் பண்ண போகிறேன். எதை வச்சு அக்சஸ் பண்ண போகிறேன், நான் S1 வச்சு நான் அக்சஸ் பண்ண போகிறேன். S1 S2 S3 3 டேட்டாவையும் நான் அக்சஸ் பண்ண போகிறேன். எதை வச்சு, S1 வச்சு மட்டும் அக்சஸ் பண்ண போகிறேன். அப்போ printfல வந்து %d \t கொடுத்துருக்கேன். அப்போ S1 டாட் டின்னு கொடுத்தா டேரெக்டாக என்னது ஆட்டோமேட்டிக்காக அங்கோட 100க்கு டேட்டா வந்துடும். ஆனால் நெக்ஸ்ட் S1லேருந்து S2ல உள்ள டேட்டா வேணும்னா S1 டாட் நெக்ஸ்ட் லிங்க் ஆஃப் டின்னு கொடுத்தா S2ல உள்ள டேட்டா வந்து நமக்கு வந்துடும் 200. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, S1 டாட் நெக்ஸ்ட் லிங்க்னா S2க்கு போகும், S2 டாட் நெக்ஸ்ட் லிங்க் ஆட்டோமேட்டிக்காக S3 போகும், S3 உள்ள டேட்டா வந்து 300 பிரிண்ட் ஆகுது. ஸோ இதே கான்செப்ட் தான் அக்சஸிங் த டேட்டா ஆஃப் S1 and S2 and S3 பை S2 வச்சு அக்சஸ் பண்ண அப்படிங்கணும். அப்போ S2 வச்சு அக்சஸ் பண்ணுற போகிறோம் அப்படின்னா S2லேருந்து ப்ரீவியஸ் டேட்டா பார்க்கணும்னா ப்ரீவியஸ் லிங்க் போகிறீங்க. அப்போ printfல வந்து S2 டாட் ப்ரீவியஸ் லிங்க் ஆஃப் டின்னு கொடுக்குறோம். ஸோ அங்கே வந்து 100 வந்துடும். அப்போ S2 டாட் டியில் வந்து 200 இருக்கும். அப்போ S2 டாட் S3 டேட்டானா S2 டாட் நெக்ஸ்ட் லிங்க் நீங்கள் போனீங்கன்னா நெக்ஸ்ட் டேட்டில் டேட்டா வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அங்கே ஆட்டோமேட்டிக் 100 200 300. இதே நெக்ஸ்ட் நம்ம அக்சஸிங் டேட்டா ஆஃப் S1 S2 S3 பை S3. அப்போ S3 வச்சு நீங்கள் அக்சஸ் பண்ண போகிறீங்கன்னா சிம்பிள் தான். அப்போ S3ங்கிறது நமக்கு லாஸ்ட் நோடு. இப்போ அதுலேருந்து நீங்கள் ப்ரீவியஸ் லிங்க்கில் வந்துகிட்டே இருக்கணும். அப்போ ஃபஸ்ட் டேட்டா வேணும்னா S3 டாட் ப்ரீவியஸ் லிங்க் வந்து S2க்கு வரும். S2லேருந்து ப்ரீவியஸ் லிங்க் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கானது S1க்கு வந்து அங்கே உள்ள டேட்டா வந்து 100. அப்போ S3 டாட் ப்ரீவியஸ் லிங்க் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கானது அங்கே உள்ள டி வேல்யூ அக்சஸ் பண்ணிக்கலாம். S3 டாட் டினா அங்கே உள்ள டேட்டாவை நான் அக்சஸ் பண்ணிக்கலாம். அவுட்புட் வந்து 100 200 300. இல்லை டிஃப்ரென்ஸ் கரெக்டாக வச்சுக்கோங்க. எனக்கு ஃபஸ்ட்டு நோட்லேருந்து நீங்கள் எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணால் எல்லாமே நெக்ஸ்ட் லிங்காக போகும். லாஸ்ட் நோட்லேருந்து அக்சஸ் பண்ணும்போது எல்லாமே ப்ரீவியஸ் லிங்காக போகும். இன்னும் ஆட்டோமேட்டிக்காக சென்டர் உள்ள நோட் இருக்குன்னா ப்ரீவியஸ் டேட்டா அக்சஸ் பண்ணும்போது ப்ரீவியஸ் லிங்க், நெக்ஸ்ட் டேட்டா அக்சஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் லிங்க் வச்சு நீங்கள் ப்ராசஸ் பண்ணி. இதுதான் டிஃப்ரென்ஸ். இதை மட்டும் கரெக்டாக மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு ஈஸி. ஃபஸ்ட்டு நோட்லேருந்து எல்லாத்தையும் நீங்கள் பின்னாடி அக்சஸ் பண்ணுறது நெக்ஸ்ட் லிங்க் மட்டும், லாஸ்ட் நோட்லேருந்து அக்சஸ் பண்ணுறது எல்லாமே ப்ரீவியஸ் லிங்க், சென்டர் நோடு மட்டும் என்னது ப்ரீவியஸ் லிங்க்கும் யூஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் லிங்க்கும் யூஸ் பண்ணணும். ஓகே நெக்ஸ்ட் வந்து இதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து எதுக்கு எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா காம்ப்ளெக்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் ஓகே என்னது லிங்க் லிஸ்ட்டு, ஸ்டாக்கு, கியூ, ட்ரீஸ் அண்ட் கிராஃப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். இது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். லிங்க் லிஸ்ட்டில் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஏதாவது டவுட் தான் சென்ட் த மெயில் டு sschannel786@gmail.com சென்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து ஆட்டோமேட்டிக்காக C லாங்குவேஜ் மட்டும் இல்லை பைத்தான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஜாவா கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம். நம்ம இது வந்து அன்அட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதர்வைஸ் என்னது ஐடி கம்பெனிஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து MC கொஸ்டினும் போஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் பார்த்தாலுமே அதுக்கு எல்லாத்துக்கும் நான் ப்ளேலிஸ்ட்டையும் நான் போட்டிருக்கோம். அந்த ப்ளேலிஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.